சைக்கிளிஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தலைவர் 171 படத்தோட டீசரும் டைட்டிலும் வந்து நேற்று ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, தீ படத்தில் இருந்த ஒரு ஃபேமஸ் டயலாக் வந்து விண்டேஜ் ஸ்டைலில் வச்சிருப்பார் லோகேஷ் கனகராஜ். ஸோ தீ படத்துக்கும் ரஜினி நடிக்க இருக்கிற கூலி படத்துக்கும் இருக்கிற ஒரு 7 கனெக்ஷன்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தலைவர் ரஜினி பார்த்தீங்கன்னா, தீ படத்தில் வந்து ஒரு கூலியால் தான் வேலை செய்வார். அதுக்கப்புறமா அவர் வந்து கோல்ட் ஸ்மக்லிங் கேங்கில் வந்து ஜாயின் பண்ணி தங்கத்தெல்லாம் கொள்ளடிக்க ஆரம்பிப்பார். ஸோ அதே மாதிரியே இந்த படத்துலையும் பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து ஹார்பர் ஃபுல்லாக ஒரு தங்கமாக தான் இருக்குது. ஸோ தங்கத்தை கடத்துகிற ஒரு கதையாக கூட இந்த படம் வந்து இருக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, தீ படத்தில் வந்து ஒரு கேர்ஃப்ரீ லைஃப்பை தான் வந்து ரஜினிகாந்த் வந்து வாழ்ந்துட்டுருப்பார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த சோறு உண்டு சுகம் உண்டு, மது உண்டு மாது உண்டு, மனம் இருந்தால் சொர்க்கத்திலும் இடம் உண்டு போடான்ற டைலாக் இருக்கும். ஸோ அதே மாதிரியே அந்த டைலாக் இந்த படத்தில் இருக்கிறதுனால இதுலேயுமே ஒரு கேர்ஃப்ரீ லைஃப் தான் வந்து ரஜினிக்கு வந்து இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தீ படத்தில் வந்து கூலி பேட்ச் தான் வந்து ரஜினியோட லைஃப்பை வந்து ஒரு 3 வாட்டி வந்து சேவ் பண்ணோம். ஸோ அதே மாதிரியே இந்த படத்துலையும் கூலி படத்துலையும் பார்த்தோம்னா பேட்சில் இருக்கிற ஒரு ரத்தக்கரையை வந்து அவர் அப்படியே துடைக்கிற மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் வரும். தீ படத்தில் பார்த்தோம்னா தலைவரோட சீன் வந்து ஹார்பரில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரியே இந்த கூலி படத்துலையும் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து ஹார்பருக்குள்ளே நுழையிற மாதிரியான ஒரு சீனில் தான் வந்து இந்த டீசரும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரியே கூலி படத்தில் பார்த்தோம்னா தலைவர் வந்து ஹார்பருக்குள்ளே வரதே ஒரு மோட்டார் சைக்கிளில் தான் வருவார். அதே மாதிரியே அந்த தீ படத்தில் பார்த்தோம்னா ஹார்பர்லேருந்து தப்பிச்சு ஒரு மோட்டார் சைக்கிளில் தான் வெளியே போவார். ஸோ அந்த படத்தோட கனெக்ஷனாக கூட இது வந்து இருக்கலாம் அப்படின்னு கூட எதிர்பார்க்குறாங்க. கூலி படத்தில் பார்த்தோம்னா எல்லாரையுமே வந்து ஹார்பரில் தான் வச்சு அடிப்பார். அவங்க வந்து எதிரிங்க மாதிரி வந்து கணக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரியே வந்து அந்த தீ படத்துலேயே வந்து தன்னுடைய எதிரிங்க எல்லாரையுமே வந்து ஹார்பரில் தான் வச்சு அடிப்பார். ஸோ தலைவர் அப்போ நடித்த தீ படத்துக்கும் இப்போ நடிச்சிட்டு இருக்க கூலி படத்துக்கும் இருக்கிற கனெக்ஷன்ஸ் வந்து இதுதான். லோகேஷ் கனகராஜ் எப்போவுமே விண்டேஜ் ஸ்டைலில் வந்து எப்போவுமே ஒரு ஈர்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ஆள். விக்ரம் படத்துலையும் பார்த்தோம்னா கமல் நடித்த லேட்டஸ்ட் விக்ரமில் வந்து நிறைய கேட்ஜெட்ஸ் வந்து கமல் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பார். ஏன்னா வந்து பழைய விக்ரம் படத்துலையுமே வந்து கமல் வந்து அந்த படத்தில் நிறைய கேட்ஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இதில் பார்த்தோம்னா வாட்ச்லாம் யூஸ் பண்ணி அடிப்பார், காப்புலாம் போட்டிருப்பார், நிறையா வந்து அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட் வச்சுருக்கிற மாதிரி விக்ரம் படத்தில் காட்டியிருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு பழைய படத்தோடைய கனெக்ஷன் வந்து இந்த புது படத்துலையும் வைக்கிறது வந்து லோகேஷ் கனகராஜோட ஒரு ஸ்டைலாகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து தலைவருடைய 171 படத்தில் வந்து என்னென்ன மாதிரியான கனெக்ஷன்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சைக்கிளிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.